கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். நாட்டை வங்குரோந்து நிலைக்கு தள்ளியவர்கள் என உயர் நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் அஜித் நிவாட் ஹெப்ரால் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கை மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1,67,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி பல ஏல விற்பனையூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 22,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 80,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனைக்கு வழங்கப்பட உள்ளது. 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரும் பயணிகளை விமானத்தில் இருந்து இறக்கும் ஏணிகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்குள் செயல்படும் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் ஏணிகள் மிகவும் பழமையானவை. பல குற்றச்சாட்டுகள் பயணிகளால் முன்வைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் குறித்த ஏணியில் இறங்கும் போது பயணியொருவர் தவறி வீழ்ந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து விமான நிலைய நிர்வாகம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய ஏணிகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் மற்றும் ஏணிகள் 30 வருடத்துக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தீயில் கருகி உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக இருந்த தமிழினி கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தீயில் கருகி உயிரிழந்திருந்தார். தற்செயலான தீ விபத்தினால் தன் உடம்பில் தீப்பற்றிக் கொண்டதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் அவரது மரணம் விபத்து மரணம் என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. எனினும் தமிழினியின் தகப்பனார் பி. சண்முகராஜா கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளார். அதில் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது கொலையாக இருக்கக்கூடும் என்பதால் மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழினி மரணம் தொடர்பான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நாடு முழுவதும் சில பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விடயம் பேசும் பொருளாக இருந்தது. மேலும் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் தேர்ந்து போகக்கூடும் எனவும் இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. எனினும் நேற்றைய தினம் கொழும்பில் வழமை போல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் காணப்பட்டன. இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் எவ்வளவு பெட்ரோல் கையிருப்பில் உள்ளது, இந்த பிரச்சினைக்கான காரணம் என்ன குறித்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாதகள் பகுதியில் நேற்றைய தினம் 128 கிலோ கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையினை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாதகள் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போதைக்கு வரை 16 தொன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் சந்தையில் விற்பனை செய்யும் நோக்குடனும் நெல் சந்தைப்படுத்துதல் சபை இம்முறை கூடுதலான நெல்லை கொள்வனவு செய்ய தீர்மானித்திருந்தது. பெரும்போக விளைச்சலின் அறுவடை நடவடிக்கைகள் பூர்த்தியாக உள்ள இதுவரையான காலகட்டத்தில் 16,336 கிலோ நெல்லை மட்டுமே நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்ய முடிந்துள்ளது. புழுங்கல் அரிசிக்கான நெல் 1 கிலோவுக்கு அரசாங்க உத்தரவாத விலையாக 120 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் தனியார் வர்த்தகர்கள் அதனை 125 ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றனர். இதன் காரணமாக விவசாயிகள் தனியார் வர்த்தகர்களை நாடும் நிலை அதிகரித்துள்ளது. இவ்வாறான செயல்பாடுகள் காரணமாக அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு திட்டம் கடும் தோல்வியை சந்தித்துள்ளதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அரசாங்கம் மருத்துவர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் சேவையிலான சவால்களை தீர்க்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் சந்திப்பு நடத்தியதாகவும் ஆனால் எந்த உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் ஷாமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி குறித்த பிரச்சினைகளை விரிவாக ஆய்வு செய்ய மேலும் கால அவகாசம் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுப்பது என்பது இறுதிக்கட்ட முயற்சியாக மட்டுமே இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வாரம் மீண்டும் ஜனாதிபதியையும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவையும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள இலங்கையில் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடத்தி வரும் 293 பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச போலீசார் இதுவரை சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு பாதாள உலக உறுப்பினர்களுக்கு 199 சிவப்பு அறிவிப்புகள், 90 நீல அறிவிப்புகள் மற்றும் 4 மஞ்சள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலுள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு போலீசாருக்கு சர்வதேச ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் சமீபத்திய நாட்களில் வெளிநாட்டிலிருந்து 19 குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக குற்றவாளிகள் மற்ற நாடுகளுக்கு தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவடையும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இவ்வாறு இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். மேலும் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 20 முதல் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் என கொழும்பு ஊடகம் ஒன்று அண்மையில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரல் மாத இறுதி வரை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சிகள் தேசிய தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. அஸ்வசும திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த வாரத்துக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் செல்லவில்லை என்றால் அருகிலுள்ள பிரதேச செயலகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வசும பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளராக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றும் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.